Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா முளக்கட்டின கொண்டக்கடலையை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா இல்ல மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சு செஞ்சிருக்கறனால ரொம்ப நல்ல வாசனையாவும் ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த குழம்பு நல்ல ஒரு சுட சுட சாதத்தோடையும் சப்பாத்தி அதே மாதிரி பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். நான் முளைக்கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பேக்கில் தான் வச்சு முளைக்கட்டுவேன். இது குறைஞ்சது ஒரு 2 நாள் ஆகும் முளைக்கட்டி வரதுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரில் இறுக்கமாக கட்டி ஹாட் பேக்கில் வச்சு ஒரு வெதுவெதுப்பான இடத்துல 10 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா இந்தளவுக்கு முளைச்சி வந்திருக்கும். நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சதுக்கு 1.5 கப் அளவுக்கு முளைக்கட்டிய கொண்டக்கடலை நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். இது எண்ணெய் ஊற்றாமல் தான் நம்ம வதக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு சூடான பேனில் ஒரு 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா இந்த சைஸில் உள்ள பட்டை 2 சேர்த்துக்கலாம். 2 பச்சை கலர் ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். கசகசா கிடைக்காத இடத்துல நீங்கள் முந்திரி பருப்பு இப்போ நான் போட போகிறேன். அதில் ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 முந்திரி பருப்பை உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை மிதமாகவே வச்சு இதை லைட்டாக வறுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான் மெயினான காரம். அதுக்கப்புறம் நம்ம சில மசான்கள் சேர்க்க போகிறோம். நீங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 4 வெள்ளைப்பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதையும் போட்டுட்டு இதில் நீங்கள் எண்ணெயே ஊற்றாமல் தீயை மிதமாகவே வச்சு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பூண்டும் இஞ்சியும் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் போட போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயத்தை வட்டமாக மெல்லிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்பையும் தீயை மிதமாகவே வச்சு வதக்கி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலா சாமான்கள் எதுவுமே கருகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு கசகசா எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலைகளையும் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்க போகிறோம். இது உங்களுக்கு மெஷரிங்கில் சொல்லணும் அப்படின்னா பொடியாக நறுக்கினது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். மூடியாக எடுத்து துருவினது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே இந்த தேங்காவை நம்ம வதக்க போகிறோம். தேங்காய் நிறம் மாறக்கூடாது, வறுபட்டுருக்கணும் ஆனால் நிறம் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறி நான் அரைக்கிறதுக்குள்ளே நம்ம குக்கரில் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் பச்சை கலர் ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இதோடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 வரமிளகாய் கிள்ளிலாம் போட வேண்டாம், முழுசாக போட்டுட்டு இது நல்லா செவக்கட்டும். இப்போ இதுக்கு நல்லா ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவு வதங்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செவச்சவன் வர்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளியை நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும் மெஷரிங் கப்பில். அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கிறேன். இந்த இது வந்து நான் வீட்டில் செஞ்சது தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட மிக்சியில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை கப்போ 1/4 கப்போ தண்ணி ஊற்றி அதில் இருக்கிறதையும் இதில் சேர்த்துட்டு இந்த குழம்பு திக்னஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே நீங்கள் டேபிள் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கரிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நம்ம வந்து முளைக்கட்டி வச்சுருக்கிற கொண்டக்கடலை 1/2 கப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு குக்கரை மூடி நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இது வந்து வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி குழம்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். நல்லா கமன்னு நல்லா வாசனையோட நல்லா தகதகனே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குழம்பு. இந்த குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு கலந்துட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.